சாய் என்ற ஒரு ஏழ்மையான சிறுவன் தன்னுடைய வீட்டுல டிவி இல்லாததுனால எப்பவுமே பக்கத்து வீட்டுக்கு போய் டிவி பார்க்கறதையே அவன் வழக்கமா வச்சிருந்தான். ஒரு நாள் அவன் எப்பவும் போல பக்கத்து வீட்டுக்கு டிவி பார்க்கலான்னு போகும்பொழுது அங்க பக்கத்து வீட்டு பையன் டிவி பார்த்துட்டு இருக்கான். அப்ப அவன் கிட்ட போயிட்டு, டேய் பாலா, இன்னைக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கிரிக்கெட் மேட்ச் ஓடுதுடா, எனக்காக கொஞ்சம் வைக்கிறியா அப்படின்னு கேக்குறான். இதை கேட்ட பாலாவும், என்ன கிரிக்கெட்டா, நான் படம் பார்த்துட்டு இருக்கேன், நீ மாட்டு வந்து கிரிக்கெட் வைன்னு சொல்ற, எங்க வீட்டுல இருக்கிற டிவில என்ன ஓடுதோ அதான் நீ பார்க்கணும், நீ சொல்ற வேலை எல்லாம் இங்க வச்சுக்காத அப்படின்னு மூஞ்சால் அடிச்ச மாதிரி சொல்றான். இதை கேட்ட அவனும் ரொம்ப சோகமா அந்த வீட்டை விட்டு வெளியே போறான். எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு இருந்த பாலாவுடைய அப்பாவும் பாலா கிட்ட போயிட்டு, எதுக்காகப்பா நீ அவனை மூஞ்சால் அடிச்ச மாதிரி பேசுற, நாளை பின்ன அவன் நம்ம வீட்டுக்கு வரவே அவன் யோசிப்பான், ஏன் இதனால உங்க உறவை கூட முறிஞ்சு போயிடலாம் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட அவனும், என்னப்பா சொல்றீங்க, நான் பேசின இந்த சின்ன வார்த்தைகளா எங்களுடைய உறவை முறிச்சிடும்னு சொல்றீங்க, இத்தனை வருஷமா நான் அவன் கூட பழகிருக்கேன், எனக்கு தெரியாது, அதெல்லாம் அவன் வீட்டுக்கு வந்துடுவான் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட அவரும், தம்பி, நம்ம எதிர்க்க எவ்வளவு பெரிய கண்ணாடியா இருந்தாலும் அதை உடைக்க ஒரு சின்ன கருங்கல் போதும், அதே மாதிரிதான் நம்ம எத்தனை வருஷம் பழகி இருந்தாலும் அந்த உறவை முறிக்க இந்த மாதிரி ஒரு சில கடுமையான வார்த்தைகளே போதும். அதனாலதான் சொல்றேன், இதுக்கப்புறம் நீ பேசுற வார்த்தைகளை மத்தவங்களை புண்படுத்தாத மாதிரி பேச கத்துக்கோ, முதல்ல அவன் கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்றாரு. இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க.